ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியான தி லாஸ்ட் சன்ரைஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதாநாயகி ரை பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை அப்படின்றது இருக்கு. அதோடவே வாழ வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில நிறைய கட்டுப்பாடுகளோட வாழ வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அவங்க அம்மாவோட சேர்ந்து மலோர்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு பயணம் செய்யறாங்க. அந்த இடத்துல இருக்கிற உள்ளூர் இளைஞரா இருக்கிற ஜூலியனை பாத்தீங்கன்னா அவங்க சந்திக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு அப்படின்றது உருவானாலும் அது அதுக்கப்புறமா காதலா மாறுது. மலோர்காவுடைய அழகான சூழல்ல ரை பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை பயம் இல்லாம வாழலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா அவங்களுடைய உடல்நிலை, குடும்ப ரகசியங்கள், அவங்க அம்மாவுக்கும் ஜூலியன் குடும்பத்துக்கும் இருக்கிற அந்த பிசினஸ் கான்ஃபிளிக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய லவ்வுக்கு தடையா நிக்குது. கடைசியில ஹீரோயின் ரை பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை, காதல், எதிர்காலம் மாதிரியான விஷயங்கள் குறித்து எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்ச ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொமான்டிக் அண்ட் மெலோட்ராமா எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லலாம். மலர்காவுடைய அந்த பேக்ட்ராப் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. பீச், லோக்கல் வாழ்க்கை மாதிரியான விஷயங்களை சினிமாட்டோகிராஃபி மூலமா ரொம்ப பிளசண்டா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஈவா லொங்கேரியாவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 1 hour 46 minutes டியூரேஷன் தான் இருக்கும். ஒரு குயிக் வாட்சா நீங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஒரு சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரியை ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கு. இந்த படத்துக்கான அந்த எமோஷனல் டெப்த்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துல சப்ளாட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படத்துடைய பேசிங் டீசென்டா இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு என்டர்டெய்னிங் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஜஸ்ட் ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா டைம் பாஸ் கேட்டகரியில ஒரு முறை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி லாஸ்ட் சன்ரைஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.